Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம the making of the global world chapterல next topic அதாவது rebuilding a world economy the post war era அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா வேர்ல்டு வார் 1 முடியுதுல. வேர்ல்டு வார் 1 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு 1914 to 1918 வரைக்கும் நடந்துச்சுல. இப்போ வந்துட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச ஒரு ரெண்டு டிகேட்ஸ் ஒரு டிகேட்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேனா, ஒரு டிகேட்னா 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேனா. அப்போ 2 டிகேட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்துட்டு வேர்ல்டு வார் 2 அப்படின்ட்டு ஒன்று வருது. ஓகேங்களா. இப்போ வேர்ல்டு வார் 2 வந்துட்டு யாருக்கு இடையில நடக்குதுன்னா ஆக்சிஸ் பவருக்கும் அலைஸ்க்கும். ஓகேங்களா. ஆக்சிஸ் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நாசி ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி. ஓகேங்களா. அலைஸ் அப்படிங்கிறது யாருன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், சோவியத் யூனியன், யூஎஸ். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் 2 மட்டும் எத்தனை வருஷத்துக்கு நடக்குதுன்னா 2 இயர்ஸ்க்கு நடக்குது. ஓகேங்களா. வேர்ல்டு வார் 2 வந்துட்டு 6 இயர்ஸ்க்கு நடக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த வேர்ல்டு வார் 2ல் மட்டும் 60 மில்லியன் பீப்புள் வந்து இறந்து போகிறாங்க. அதாவது என்னென்னா 60 மில்லியன் பீப்புள்னா அட்லீஸ்ட் 3% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன். வேர்ல்டோட பாப்புலேஷனில் 3% வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா இறந்து போகிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்துட்டு இது எந்த இயர் படி பார்த்தோம்னா வந்துட்டு 1939 படி பார்த்தோம்னா 60 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இறந்து போகிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இன்ஜர்ட், அதாவது காயப்படுறாங்க. ஓகேங்களா. இப்போ என்னன்னா வந்துட்டு முக்கியமான ஒரு ஃபேக்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த டெத் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சோல்ஜர்ஸ்க்கு நடக்கலை. ஆனால் வந்துட்டு அவுட் சைட் த வேர்ல்ட், அதாவது அவுட் சைட் த வார், அதாவது என்னென்னா சிட்டிசன்ஸ்க்கு தான் வந்துட்டு அதிகமான டெத்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. அதாவது என்னென்னா இந்த வார் வந்துட்டு அந்த வார் அந்த நடக்கிற ஏரியாஸில் மட்டும் இல்லாமல் மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அந்த இடத்துலையும் வந்துட்டு பேட்டில் நடக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆகுது, மக்களையும் அது பாதிப்படைஞ்சதுனால மக்களும் கொத்தாக வந்து இறந்து போகிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்னன்னா வந்துட்டு வாஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப் அண்ட் ஏஷியா டிவெஸ்டட், அதாவது என்னென்னா வந்துட்டு யூரோப்பும் ஏஷியாலையும் இருக்கிற லார்ஜ் பார்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகுது. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா என்னென்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஆனால் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே லாங்கான ப்ராசஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருந்தது. ஓகேங்களா. இந்த வேர்ல்டு வார் 2க்கு வந்துட்டு 2 க்ரூஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது 2 முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்துட்டு யூஎஸோட டாமினன்ட் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி பவர் இன் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட். ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்து யூஎஸ் தான் வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்குது. இவங்க தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வார் லோன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா. செகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா என்னென்னா டாமினன்ஸ் ஆஃப் தி சோவியத் யூனியன். ஃபர்ஸ்ட் என்னென்னா டாமினன்ஸ் ஆஃப் தி யூஎஸ், செகண்ட் என்னென்னா டாமினன்ஸ் ஆஃப் தி சோவியத் யூனியன். இப்போ சோவியத் யூனியன் என்ன பண்ணிடுச்சுன்னா நிறைய சாக்ரிஃபை பண்ணிடுச்சு. எதுக்குன்னா வந்துட்டு நாசி ஜெர்மனியை டிஃபீட் பண்ணுறதுக்கு, அதாவது என்னென்னா ஆக்சிஸ் பவர்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த சோவியத் யூனியன் நிறைய ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு சோவியத் யூனியன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து பேக்வேர்டு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரியாக இருந்தது. அதாவது அக்ரிகல்ச்சர்லேயே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ் ஆகாத ஒரு கண்ட்ரியாக தான் இருந்தது. ஓகேங்களா. அப்படி இருந்த கண்ட்ரி என்ன ஆகுதுன்னா இந்த வேர்ல்டு வாரில் இன்வால்வ் ஆகி என்ன ஆகுதுன்னா வேர்ல்டோட ஒரு பவராக மாறுது. ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு இது எல்லாமே எந்த டயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு, அதாவது வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதாவது மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரீஸை அவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்ற டயத்தில் வந்துட்டு இது வந்து நல்லா முன்னேறி வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு என்னென்னா போஸ்ட் வார் செட்டில்மெண்ட் அண்ட் பிரெட்டன் வுட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இன்டர் வார் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வார் நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் சரி வார் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி இந்த யூரோப் பீப்புளுக்கு வந்துட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்துட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் வித்தவுட் மாஸ் கன்சம்ஷன் வந்துட்டு யூஸ்லெஸ். ஓகேங்களா. அதாவது மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நிறைய அளவில் கன்சம்ஷன் இல்லைன்னா வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா. அதாவது என்னென்னா ஹவு மச் எவர் வி ஆர் ப்ரொடியூசிங் வி ஷுட் ஹாவ் தட் மச் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஓகேங்களா. அதாவது என்னென்னா நம்மளுக்கு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அளவு வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதை வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டேபிளாக நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா என்னென்னு தேவை, நம்மளுக்கு ஸ்டேபிள் இன்கம் தேவை. நம்மளுக்கு வேணும்னா என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேபிளாக வேணும். ஓகேங்களா.
ஆனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனதுனால என்னென்னா நம்ம மார்க்கெட்ஸ், அதாவது இந்த பிஸ்னஸ் அந்த மார்க்கெட்ஸ் மட்டுமே என்னென்னா வந்துட்டு எல்லா பீப்புளுக்கும் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியலை. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் ஃபார் தி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ப்ரைஸஸ், அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது என்னென்னா வந்துட்டு ப்ரைஸஸ் அதாவது சாப்பாடு பொருட்கள் இது எல்லாத்தோட ரேட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்புறம் வந்துட்டு சாதாரண மக்களுக்கு வந்துட்டு என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கணும்னா கவர்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா கண்ட்ரிஸ் எக்கனாமிக் லிங்க்ஸ் வித் தி அவுட் சைட் வேர்ல்டு. அதாவது என்னென்னா ஒரு கண்ட்ரி வந்துட்டு அவுட் சைட் வேர்ல்டு, அதாவது அந்த கண்ட்ரியை தவிர மித்த ஏரியாஸில் வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் லிங்க்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதனால அந்த கண்ட்ரி வந்துட்டு மித்த கண்ட்ரியோட ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட வந்துட்டு லிங்க்ஸ் வச்சுருக்கிறதுனால வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேரண்டி பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாம்பிள் ஃப்ளோ ஆஃப் ட்ரேடு, ஃப்ளோ ஆஃப் குட்ஸு, கேபிட்டல், லேபர், இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. தனியாக ஒரு மனுஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இதோட மெயின் எய்ம் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? அதாவது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட ஒரு மெயின் இன்டென்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த மெயின் எய்ம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இட் வாஸ் அக்ரீட் பை தி யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ் இன் ஜூலை 1944 அட் பிரெடன் வுட்ஸ் இன் நியூ ஹாம்ஸ்பர், USA. ஓகேங்களா? இப்போ என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸில் வந்துட்டு ஜூலை 1944 வந்துட்டு பிரெடன் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அதாவது நியூ ஹாம்ஸ்பயரில் இருக்கிற பிரெடன் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு இந்த மெயின் எய்முக்கு வந்துட்டு ஓகே இது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பிரெடன் வுட் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு 2 முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இன்னொன்று என்னென்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அதை வந்து வேர்ல்ட் பேங்க் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், வேர்ல்டு பேங்க்கு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா? இதில் எப்படி 2 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து எதை டீல் பண்ணுது, அதாவது எதை வந்துட்டு டீல் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா டீல் எக்ஸ்டர்னல் சர்ப்ளஸஸ் அண்ட் டிஃபிக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர் நேஷன். அதாவது என்னென்னா வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன்ஸில் வந்துட்டு சில மெம்பர்ட் நேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி குறிப்பிட்ட நேஷன்ஸ்க்கு தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்கல்ல. இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்களுக்குன்னு ஏதாவது வந்துட்டு டிஃபிக்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டுனா வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு இந்த வேர்ல்டு பேங்க் வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஸ் போஸ்ட் வார் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த வார் நடந்ததுனால உங்கள் கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய லாஸஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஈடுகட்டுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது 2த்தையும் என்னென்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் வேர்ல்டு பேங்க்கையும் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிரெட்டன் வுட் வின்ஸு இல்லைனா பிரெட்டன் வுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு போஸ்ட் வார் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிரெட்டன் வுட் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வார்க்கு அப்புறம் இருந்த அந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் சிஸ்டமை பிரெட்டன் வுட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வேர்ல்டு பேங்க்கும் அந்த IMFும் தான் வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸஸை வந்துட்டு 1947 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் இண்டஸ்ட்ரியல் பவர்ஸ் அண்ட் US. ஓகேங்களா? யூஎஸும் வெஸ்டர்ன் இண்டஸ்ட்ரியல் பவர்ஸ், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த IMFையும் வேர்ல்டு பேங்க்கையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் லிங்க்ஸ்
இந்த மானிட்டரி சிஸ்டம் ஐஎம்எஃப் இல்லை ஐஎம்எஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு லிங்க் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா நேஷ்னல் கரன்சிஸ் அண்ட் மானிட்டரி சிஸ்டத்தை வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பிரெட்டன் வுட் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேஸ்டில் இருந்தது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இவ்வளோ ரூபானா வந்துட்டு இவ்வளோ டாலர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டான ரேட்டில் இருந்தது. ஓகேங்களா. இப்போ ஒரு டாலர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இங்கே இந்தியன் ருபீஸில் ஒரு 76 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸடு ரேட்டில் இருந்தது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு கோல்டு அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா $35, அதாவது ஒரு ஆன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் கோல்டு. ஓகேங்களா. ஒரு ஆன்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு $35 வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த சிஸ்டம் இருந்தது. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.